ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் சேனல். நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் செஞ்ச பிரெட் அல்வா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஆனால் நம்ம நினைப்போம் ரொம்ப கஷ்டம்ன்ட்டு. இல்லைங்க, ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்ம முதல்ல 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. 8 பிரெட் ஸ்லைஸையும் சைடு இருக்கிற அந்த கார்னர் பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணுங்க. ஏன்னா நம்ம அது இப்போவே கலராக இருக்குது, ப்ரௌன் கலரில். அதை அப்படியே போட்டு பொரிச்சோன்னா அந்த கலரு இன்னும் அதிகமாக கலர் மாறிடும், தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம சைடு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ப்ரெட்டை 2 பீஸாக கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் அந்த 8 ப்ரெட்டையும் 16 பீஸாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டெல்லாம் அதில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாங்க பொன்னிறமாக. பாருங்கள், இந்த கலர் வந்தால் போதும். ரொம்ப டார்க்காக இருந்தாலும் நல்லா இருக்காது பிரெட் அல்வா. லைட் ப்ரௌன் கலரில் அது அப்படி தாங்க இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. எப்படி இருக்கணும்னா, அதை பாருங்கள், உடைச்சாவே சவுண்டு வரும், டிக்கன்ட்டு சவுண்டு. அது மாதிரி இருக்குங்க. அது உடைச்சா உடையணும், அதை மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போது அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அல்வாவுக்கு தேவையான முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கணுங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிச்சு. அதுக்கப்புறமா நம்ம அதே முந்திரி பருப்போடவே திராட்சையும் போட்டு வறுத்துக்கணுங்க. திராட்சையும் நல்லா கலர் மாறி வரணுங்க. பாருங்கள், ரெண்டும் நல்லா கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ அதை எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா அதே கடாயில் 1 கப் சர்க்கரை, 2 கப்பு தண்ணி ஊற்றி அந்த சர்க்கரை கரையிற வரையிலும் நல்லா கலக்கி விடணுங்க. 1 கப் சர்க்கரை, 2 கப்பு தண்ணி. நம்ம இதில் பால் ஊற்ற மாட்டோங்க, வெறும் தண்ணி வச்சு தான் நம்ம பிரெட் அல்வா செய்ய போகிறோம். அதுலேயே கொஞ்சோண்டு ஏலக்காவும் போட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ப்ரெட்டையும் அதுலேயே போட்டு நல்லா கலரி விடணுங்க. நல்லா அது நம்ம வறுத்து வச்சுருந்ததை ஸ்மூத்தாகி அல்வா பதத்துக்கு வர வரையிலும் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா நசுக்கி விட்டு கிண்டணுங்க. பாருங்கள், அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி திரும்பி கிண்டிக்கிட்டே இருந்தால் அல்வா பதத்துக்கு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தி பிரெட் அல்வா ரெடிங்க. பாருங்கள், இது ஈஸிங்க, நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், அவ்வளோதாங்க, ரெடியான பிரெட் அல்வாவை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. கிண்ணத்துக்கு மாற்றின பிறகு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை தனியாக எடுத்து வச்சிருந்தோன்னா அதை எடுத்து அது மேலே தூவிக்கலாங்க. நான் இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோசம் அது மேலேயே தூவிருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே கூட போட்டுக்கலாம். அல்வா கிண்டின பிறகு நல்லா அல்வா ரெடி ஆன பிறகு நம்ம அதிலேயே கடாயிலேயே போட்டுக்கலாம். நான் இப்போ வீடியோக்கோசம் இது மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ என்னோடய பையன் டேஸ்ட் பண்ணி சொல்வார் எப்படி இருக்குன்ட்டு. சூடாக இருந்துச்சுங்க, ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதை அவரோட எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.